முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே கௌரவோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாः பத்ரம் பஷ்யமாட்சபிர்யஜத்ராः ஸ்திரைர்ஹன்யசுஷ்டுபாகம் சனோபிः व्यशेम देवहितं यदायु. स्वस्ति न इन्द्र श्रद्धस्रवाः स्वस्ति पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு குரு பூர்ணிமா. முருகனுக்கு யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்களெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள், நேற்றே சொன்னேன், இந்த வருஷம் வர முடியாட்டினாலும் அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் வர முடியல, ஏதோ இந்த ஜென்மாவில் குரு பூர்ணிமா அன்னைக்கு முருகப்பெருமானை சந்திங்க, ஆசீர்வாதத்தை வாங்க. குருங்கிறது ஒரு வரம், குருங்கிறது ஒரு பிரசாதம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு எதுக்கு எழுதினாங்க? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதோடைய அர்த்தமும் தெரியும். அதனுடைய ஆழம் தெரியுமானா ஆழம் தெரியாது. யார் ஒருத்தவங்க முக்தியை தேடுறாங்களோ, யார் ஒருத்தவங்க சித்தியை தேடுறாங்களோ, யார் ஒருத்தவங்க மோட்சத்தை தேடுறாங்களோ, யார் ஒருத்தவங்க ஆனந்தம் அமைதி அறிவு ஆற்றலை தேடுறாங்களோ அவங்களுக்கு குரு வரம், குரு பிரம்மம், குரு விஷ்ணு குரு தேவம், சாட்சாத் பரபிரம்மம். பாருங்கள், எல்லாத்தையும் தொட்டுட்டாங்க. அது எழுதினவங்க சாதாரண ஆள், யார் எழுதினான்னு தெரியல, ரிஷிகள் தான் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அவங்களுக்கு தான் இதனுடைய ஆழம் தெரிஞ்சு எழுதியிருக்காங்க. இப்போ தான் நாம் இந்த ஜென்மாவில் குரு நமக்கு தென்பட்டிருக்காங்க. குருவுடைய தரிசனத்துக்கு நீங்கள் போனாலும், நீங்கள் குருவை போய் தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கு நன்மை கோடி உண்டு. இப்போ முருகனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த அமிர்தம் உள்ள சொரகும், முன்ன விட இப்போ அதிகமாக சொரகுது. ஆனால் கீழே வேலை நிமித்தம் அடியன் கீழே பூஜை பண்ணுறோம், சாமிங்க வந்து போகிறாங்க, அவர் நாமத்தை சொல்கிறோம், அவர் வேலையை தான் பண்ணிட்டுருக்கோம். என் வேலை இல்லை இது. என்னுடைய விருப்பம் இருக்கலாம், என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், நமக்குன்னு ஒரு பக்த சாம்ராஜ்யம், ஞான சாம்ராஜ்யம், யோக சாம்ராஜ்யம் ஒன்று அமைக்கணும்னு. அது ஞானம்தான், அது பக்தி தான், அது யோகமானு தெரியாது. ஆனால் நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கணும், நல்ல சாம்ராஜ்யமாக இருக்கும், அது நல்லா இருக்கும், சத்துங்கிற நல்ல சாம்ராஜ்யமாக இருக்கணும்னு அடியேன் நினச்சது உண்டு. அந்த சூழலுக்கு நான் வரத்துக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, 42 இயர்ஸ் ஆயிருக்கு. டீச்சிங்லாம் என்ன மறந்து கிளாஸ் எடுப்பேன், அது லௌகீகம், அதில் பூர்ணமான திருப்தி இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு ஆனந்தமும் அமைதியும், சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வும் இல்லை. இருந்துச்சு, டைம் போகிறது தெரியாமல் போச்சு. டீச்சிங்கில் 25 ஆண்டுகள் இருந்திருக்கேன் அடியேன். அதெல்லாம் இல்லாது. இதில் என்னென்னா, எல்லாரும் கேட்குறவங்கெல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. கேட்குறவங்க எல்லாம் நான் நல்லா இருக்கேன், இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அமைதி நிரம்பி இருக்குது, எங்கள் மென்டல் பிளாக்கெல்லாம் போன மாதிரி இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு தவிச்சிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் இப்போ இல்லை. எந்த வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், ஜி சொல்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும், கிராஸ் பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு நான் பேசுகிறதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அதில் ரொம்ப ரொம்ப ஆனந்தம். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி இருக்காங்கன்னா எப்படி? ஒரு தவறு நடக்குமா? ஒரு குழப்பம் இருக்குமா? ஒரு தீங்கு நடக்குமா? இப்போ வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியனுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, வேதம் தான் வித்தியாசம். அவங்களுக்கு அவங்களுடைய குற்றப்பின்னை கேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மேலெல்லாம் 1% கீழே தான் இருக்கும். பாக்கி கேஸ் நடக்கிறதுலாம் யார் மேலே நடக்குது?
வேத ஞானம் இல்லாத பிரம்ம ஞானம் இல்லாதவங்களுக்காக தான் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நாடு ஃபுல்லாக இதை பிரச்சாரம் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றினாலே நாடு ஃபுல்லாக பரவிடும். 2500 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆடியோவை அனுப்பிச்சு, இந்த ஆடியோ கேட்டுப்பாருப்பா, உங்கள் வீட்டில் மறுமலர்ச்சி ஏற்படும்னு உண்மையாக விளக்கேற்றணுங்கிற எண்ணம் இருந்தால் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுப்பான். கிரிவலம் வரவங்க எல்லாருக்கிட்டேயும் 1000 கிரிவலம் நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க, வரீங்க, வரலை, அது அப்புறம். முதல்ல நீ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணு. பிரார்த்தனை தான் வரமாக மாறுது. கேட்காதவங்களுக்கு கொடுக்கறதில்ல. கேட்காமலே கொடுக்குறாருன்னா அவன் ஒன்றுமே கேட்க மாட்டான். அதெல்லாம் கொஞ்சம் அருளாளர்களாக இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, அவதார புருஷர்களாக இருப்பாங்க. அவங்க கேட்காமலே எல்லாம் நடக்கும். டக்குன்னு நடக்கும். சாமானியர்கள் அப்படி இல்லை, கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ கேட்கணும். அப்படி இந்த ஞான யோகம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும். இன்னும் நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறேனோ அந்த நாள் வரைக்கும் இந்த மூச்சு காற்று ஒரே மூச்சு காற்று தான். அதுக்கு எவ்வளோ சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ்லாம் எப்போதும் பண்ணுவேன். ரெகுலராக பண்ணுற விஷயந்தான், புதுசாக ஒன்றும் பண்ணலை. அது கொஞ்சம் காலம் கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக இந்த 1 கோடி சிஷ்யர்களை, சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம உருவாக்குறது தான். இது சொல்லி தான் ஆரம்பித்தோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் தேடி வராங்க, இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க. என்னை மட்டும் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எது இருந்தாலும் வேதா கிளாஸுக்கு வாங்க, கிளாஸ் முடிச்சுட்டு 10 நிமிஷம் பேசுங்க. இல்லையா கிரிவலம், நித்திய கிரிவலம் வாங்க, கிரிவலம் முடிச்சுட்டு 10 நிமிஷம் பேசுங்க. 2 வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இல்லை காலையில் வேல் பூஜை முடிச்சுட்டு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாங்க. வேறு எந்த டைமும் எனக்கு ஃபோனோ மெசேஜோ அனுப்பாதீங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், வேண்டுகோள் விடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஆழமாக உள்ள நிறையா போகணும். நிறைய பொக்கிஷங்களை, வைரங்களை, வைடூரியங்கள் கொட்டி கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் தாரவாத்து கொடுக்கணும். எல்லாம் மறைச்ச விஷயங்களை ஓப்பன் பண்ணுவோம். 1000 வருஷமாக மறைக்கப்பட்டிருக்குன்னா 1000 வருஷமும் மறைக்கப்பட்ட ஒரு மகத்தை, ஒரு பொக்கிஷத்தை, சொல்ல முடியாத அந்த உன்னதத்தை, அமிர்தத்தை ஒரே வருஷத்தில் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கதவை திறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடியன் ஈடுபட ஆரம்பிச்சேன்னா எதிர்காலத்தில் சிஷ்யர்கள் ஈடுபடுவாங்க, கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. என்னுடைய காற்று உங்களுக்கு அடிக்கும். முருகன் காற்று எப்படி நமக்கு அடிக்குதோ அந்த காற்று உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கும். சத்பாவனா, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், பரோபகார்த்தம். இன்னும் எனக்கு நிர்விகல்ப சமாதி வேணும்னு கேட்க மாட்டேன், பரோபகார்த்தத்துக்கு வாய்ப்பு கொடுத்து தான் கேட்பேன். பரோபகார்த்தம் மேலானது. நம்மளோட சார்ந்திருக்கிற நம்ம உயிர் தான் அது. நம்ம இங்கே இருக்கிற எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். ஒரே அணுக்களால் செய்யப்பட்ட, ஒரே டிஎன்ஏன செய்யப்பட்டது தான். உடம்பு மாறி இருக்கு, மனசு மாறி இருக்கு. மனசும் உடம்பும் பொய். அது தோன்றும், நிற்கும், மறையும், நாளைக்கு மாறிடும். மாறுவது மனம். அதை எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணலைன்னா அது மிருகமாயிடும். சாஸ்திர ஞானம் இல்லைன்னா உன்னுடைய மனம் மிருகம். குரு இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை அசுர வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 2 வார்த்தையே போதும் நீங்கள் உலகத்தில் மற்றவங்களுக்கு விஷயத்த சொல்கிறதுக்கு. ஒரு அறிவும் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டீல் பண்ணுவான். எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் ஒன்று சொல்லுவான், நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவன் 10 சொல்லுவான். அவங்ககிட்ட எல்லாம் போய் விதாண்டாவாதம் பேச வேண்டாம். நான் நல்லா இருக்கேன், இதை கேட்டுப்பார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு 300 பேர் நம்பர் வச்சுருக்கீங்க செல்லில். அதில் ஒருத்தன் இருக்க மாட்டானா? ஆனோ பெண்ணோ, அந்த ஒருத்தவனுக்கு புரிய வைங்க, அப்படியே அது பரவிடும். இது ஒரு நெருப்பு, இது ஞான அக்னி. அதனால் அந்த நோக்கம் நிறைவேற்றுற அளவுக்கு இன்றைக்கி குரு பூஜையை, குரு பௌர்ணமியை முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்த நிமித்தம் அவரை போய் தரிசனம் பண்ணாலே போதும். நீ அவருக்கு உண்டியலில் பணம் போடுற, மாலை போடுற, நைவேத்தியம் பண்ணுற, அர்ச்சனை பண்ணுறதுலாம் அதெல்லாம் செகண்டரி. அவரை பூரணமாக முருகனாக குருவாக ஏற்றுங்க. அவர் எல்லா வேலையும் செஞ்சிருவார். ஆடியோ உங்களை வழி நடத்தும். அது நல்லா புரிஞ்சுட்டு உங்களுடைய பயணம் தொடரட்டும். இன்றைக்கி மந்திரத்துக்கு அடியேன் போகிறேன். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப நிறைவு. போன வருஷத்தோடு இந்த வருஷம் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கீங்க. பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கவங்க இது வந்து தொடரணும். நீங்கள் 8 மணி நேரம் சத்துவகுணம் போகிற வரைக்கும் 8 மணி நேரம் ஏகாந்தமாக இருக்கிறேங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வரைக்கும் போகலாம். நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது ஏமாற்று வேலை. உங்களை ஏமாத்துறீங்க, உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. இல்லை அறிவு இல்லை, அதுக்கான அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வேலை செய்யும்போது, வீட்டில் சமையல் பண்ணும்போது ஒரு 3 ஹவர்ஸ் போதா இல்லையா?
அந்த 3 ஹவர்ஸில் ஆடியோ போட்டு கேட்கலாம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சொல்கிறேன். நேரம் இல்லை உனக்கு அதுக்குள்ளே அந்த நேரம் வரல, புண்ணியம் வேலை செய்யலை. புண்ணியம் வேலை செஞ்சால் இந்த இதெல்லாம் பொக்கிஷன்னு தெரியும். வரப்போ வரட்டும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் கதவு ஓப்பன் பண்ணிட்டோங்கிற ஒரு நிறைவு இருக்குது எனக்கு. எல்லா கதவையும் திறப்போம். இந்த சித்தி வரைக்கும் எத்தனை கதவு இருக்கோ அத்தனை கதவையும் திறக்க தான் போகுது இந்த வேதம். நம்ம பின்னாடி போனால் போதும். சரி, இதுக்காக அந்த காலத்தில் சன்னியாசம் எடுத்தவங்க பல வெரைட்டியில் சன்னியாசம் எடுத்தாங்க. நேற்று 154லேருந்தான்னு பார்த்தோம். 55, 156, 157 பார்த்துருக்கோம். அதில் தான் இந்த ஆத்திர குட்டிச்சக ஆத்திர சன்னியாசிக்கு பூலோகம், குட்டிச்சக சன்னியாசிக்கு புவர்லோகம், பகுதக சன்னியாசிக்கு ஸ்வர்கலோகம், துரியாதீத்தம் அவதூதத்துக்கு தான் ஆத்மாவிலேயே அவன் ஒடுங்குறான் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அது உங்களுக்கு புரியும். புதுசாக வந்திருக்கவங்க புரிஞ்ச அளவுக்கு கேட்டுங்க, இல்லைன்னா பழைய ஆடியோ கேளுங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸான சப்ஜெக்ட்டு. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ 5 வருஷமாக தொடர்ந்து கேட்டுட்டு வந்தாலும் இன்றைக்கி எனக்கு அந்த இது இருந்ததுன்னா புண்ணியம் வேலை செஞ்சதுன்னா புரியும். இப்போ கேளுங்க. அதில் இந்த இப்போ நீங்கள் எதுக்கு அப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னா, சன்னியாசம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அடியனுடைய கருத்து என்ன, நம்ம சிஷியனாக ஆனவங்களுக்கு உபதேசம் என்னன்னா, நீங்கள் வனப்பிரசத்தில் இல்லறத்தில் கடமை தவறாமல், தன்னுடைய மனைவியை கைவிடாமல், குடும்பத்தை கைவிடாமல், கடமைகளை எல்லாம் கரெக்டாக செய்துட்டு அதே நேரத்தில் உங்களுடைய முக்திக்கான வேலையும் செய்யணும். உங்கள் மனைவிக்கு முக்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு 1001வது முறை சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன். அது முக்கியம் முக்கியம் முக்கியம். இதுலேருந்து பிரிஞ்சு போகிறதில்ல, சேர்ந்து நீங்கள் முக்தி பெறணும். ஞானந்தானப்பா முக்தி, ஞானந்தான் முக்தி. ஞானத்தை உங்கள் உயிரோட கலக்கிற வேலையும் கரைக்கிற வேலையும் முருகன் பார்த்துக்குவான். நீங்கள் சிரவணம் பண்ணு. நீங்கள் அதை தான் சொல்லுது வேதம். எப்போ நீ ஒருத்தவனை நம்புறையோ, அவனுடைய வாக்கில் வந்து ஸ்ரத்தை வருதோ, இந்த ஸ்ரத்தை என்ன போடுக்குன்னா வீரியத்தை கொடுக்குமா. இந்த வீரியம்னா என்னென்னா, இந்த வேலையை செய்யக்கூடிய சகிப்புத்தன்மையும் சாமர்த்தியமும், முக்தி அடையக்கூடிய சகிப்புத்தன்மையும் சாமர்த்தியமும். நானே டெய்லி 6 மணி நேரம் இதுக்காக தியானத்தில் உக்காடுறேன், இது சரியாக பேசணுங்கிறதுக்காக உக்காடுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு, அந்த விருப்பம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அந்த சகிப்புத்தன்மை வந்துச்சு, எப்படி சாமர்த்தியம் வந்துச்சுன்னா, அதான் ஆத்ம பிரசாதம்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்காங்க பாருங்கள். ஒரு காரியத்தை ஸ்ரத்தையோட நீ செய்ய ஆரம்பித்தா அது நீ ஸ்லோவாக போகலாம், நொண்டி நொண்டி போகலாம், கடைசியாக வரலாம். அது ஒரு மாரதானது. மெதுவாக வரலாம், கீழே விழலாம், ஏந்துக்கலாம், மற்றவங்க ஏளனம் பண்ணலாம். இதெல்லாம் நீ கடந்து அதில் தொடர்ந்து பயணிக்கணும். அப்படி பயணித்து வர 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 அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா அதுதான் உன்னை கூப்பிட்ருக்கு, வா என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்ருக்கு. அப்படி நம்மளை கூப்பிடுது, நம்ம அங்கே போகணும். அதுதான் நிரந்தரமான ஆனந்தம். ஏன்னா அங்கேருந்து தான் வந்திருக்கோம் எல்லோரும். எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான் போகிறோம். நதி வந்து எங்கே பிறந்தாலும் கடலை நோக்கி போகுது. யார் சொல்லி கொடுத்தா? கரெக்டாக ரூட்டு போட்டு, அது இமயமலையில் பிறந்தாலும் சரி, எங்கே பிறந்தாலும், மத்திய பிரதேசத்தில் பிறந்தாலும், எங்கே கடல் இருக்கோ கரெக்டாக போகுது. ஏன்னா அங்கேருந்து தான் அது வேப்பர் ஆகி என்ன ஆகி நீராவி ஆகி மேகமாகி மறுபடியும் மலையில் பொழிந்து நதியாகி, யாரும் சொல்லிக் கொடுக்காம தன்னுடைய பதியை நோக்கி, சமுத்திர ராஜன், நதிகள் எல்லாம் பெண்ணு நோக்கி போகுது. ஒரு 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 மைதானத்தில் 1000 பசுக்கள் இருந்தால் கூட தன் கன்று பசு கரெக்டாக தன்னுடைய தாயை நோக்கி போயிடுமா. எங்கே விட்டாலும் கரெக்டாக போய் அதோடைய மடியில் அது பால் அருந்துமா. எப்படி? அது மாதிரி நாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறதானே நமக்கு சௌகரியம். வீட்டில் இருக்கிறதானே சௌகரியம். வெளியில் எங்கெங்கேயோ போவோம், எந்தெந்தையோ இடத்தெல்லாம் பார்ப்போம், யார் யாரையோ பார்ப்போம், எவ்வளோதோ பேரை மீட் பண்ணுவோம், எத்தனையோ மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கும். நதியில் குளிச்சிருப்போம், தரிசனம் பண்ணியிருப்போம், அங்கே போயிருப்போம், இங்கே போயிருப்போம், ஆட்டம் போட்டிருப்போம், கபடி விளையாண்டிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் வீட்டுக்கு வாசலுக்கு வரோம் பாருங்கள், அப்பாடா வந்து நம்ம உட்காரோம் பாருங்கள், நம்மளுடைய சோஃபாலேயோ நம்ம சேர்லேயோ நம்மளுடைய பெட்லேயோ உட்காரோம் பாருங்கள், அப்போ ஒரு திருப்தி இருக்குல்ல. அது மாதிரி கோடான கோடி திருப்தி உள்ளே இருக்குது.
அதை விட்டு வெளியில் வந்து அதை தான் தேடிகிட்டு இருக்கோம். நம்ம அதை தான் பிறந்ததுலேருந்து தேடிகிட்டு இருக்கோம். எங்கே தேடுறதுன்னு தெரியல. யார் நம்மளை அழைச்சிட்டு போவான்னு இல்லை. இப்போ குரு இல்லையா இருக்காங்களா இல்லையா? 95% குரு கிடையாது. தான் குரு வரம்னு சொல்கிறது. புண்ணியம் வேலை செஞ்சால் தான் குரு கிடைப்பாங்க. இல்லைன்னா பிரேக் பண்ணி கருத்து வேறுபாடு பண்ணி ஈகோ பண்ணி விட்டு தூண்டி விட்டு கட் பண்ணி விட்டுரும். காதுகளை செய்தி வராது, பூஜைக்கு வர முடியல. அதை நோக்கி போகிற மாதிரி அந்த காலத்தில் 7 வயசுலேருந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. வந்த வேலையை தான் முதல், வேறு எதையுமே சிந்திக்கலை. அதுக்கு போகிற வழியில் தன்னுடைய ஷெல்டருக்கு ஒரு வீடும், ஒரு வாழ்க்கை துணையும், சமுதாயத்துக்கு ஒரு குழந்தையும், உற்றார் உறவினர்களுக்கு உதவிகளையும் செய்துட்டு தன்னுடைய ட்ராக்கில் கரெக்டாக இத்தனை வருஷத்தில் 19 வருஷம் வரைக்கும் பிரம்மச்சரியம், 19ஓட ஒரு 25 சேர்த்து 20, 45, 44 வயசு வரைக்கும் கிருகஸ்தம். பாருங்கள், 44 வயசு வரைக்கும் தான் கிருகஸ்தம். அப்புறம் 25 வருஷம் வனப்பிரஸ்தம். ஊர் எல்லையில் காட்டுக்குள்ளே போகாமல் காட்டுடைய நதிக்கரையில் எங்கேயாவது ஷெட்டு போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. முதல் குழந்தைக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த சாவி பொறுப்புகளை எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பார்த்துக்கோ, நான் வந்து போகிறேன்பாங்க. வனப்பிரஸ்தம் வந்து போவாங்க. இடையில முக்கியமான தருணங்கள்னால் வந்து போவாங்க. இந்த குழந்தைக்கு வழி நடத்துவாங்க, மற்றவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா எஞ்சி இருக்கக்கூடிய காலம் 25 வருஷம் சன்னியாசம். ஸோ 50 ஒரு 20 70 வயசு வரைக்கும் 120 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஜீவன் முக்தனாக வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம போக வேண்டாம். இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கையில் ஒரு 50 வயசாகிடுச்சுன்னா மைண்ட் செட் பண்ணிங்க, வேறு ஒன்றும் இல்லை. மைண்ட் செட்டில் கொஞ்சம் பட்டுப்படாத வாழ்க்கை தான் இனிமேல் வாழணும், சாப்பாட்டை குறைக்கணும், மற்ற விஷயங்கள்லாம் வேதம் எப்படிலாம் சொல்லியிருக்கு, எப்படிலாம் வழி நடத்தும், அப்படிலாம் போகணும். இந்த மெத்தடாலஜி எல்லாம் நம்ம காதுக்குள்ளே கேட்டு வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுடைய செயல்பாடுகளில் கரெக்டாக வரும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு இப்போ பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் காலையில் ஒரு தம்பதிகள் பார்க்குறேன், வயசு என்னென்னா 51 தான், ஆனால் 90 வயசு மாதிரி தளர்ந்து போயிருக்காங்க. அப்படி இருக்காங்க. என்னவோ சரியாக வழி நடத்த இல்லை. நம்ம சிஷ்யர்கள் தான். என்ன காரணம்னா முறை இல்லை, சிஸ்டம் தெரியலை. ஆனால் இப்போயாவது நான் அதை கண்டுபிடிக்கிறேன், பிடிச்சிடுறேன், எப்படியாவது இப்போ உங்களை பிடிச்சிட்டேனே அப்படின்னு சந்தோஷமாக நிறைவாக இருக்காங்க. அதுக்கு என்னென்னா நம்ம மைண்ட் செட்டு தான் முக்கியமான காரணம். இந்த மைண்ட் செட்டை தான் வேதம் எடுத்து சொல்லுது. வேதம் என்ன செய்யுது? நீங்கள் தப்பாக வாழ்கிறீங்க, சரியாக வாழுங்கன்னு சொல்லுது. எது பொய் எது மெய்யின்னு எடுத்து சொல்லுது. வேறு ஒன்றும் சொல்லலை. அதுவும் எந்த மிராக்கிளும். ஆனால் அது எல்லாமே மிராக்கிளாக இருக்குது நமக்கு. ஏன்னா நேர் ஆப்போசிட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேதம் சொல்கிற ஒரு வார்த்தை, இப்போ அடியே நான் 5000 மந்திரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இந்த 56 உபநிஷத்தில் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச முடியல என்னால். எல்லாருக்கும் ஒரு எலி மூளை இருக்குது, அதை வச்சு சிந்திப்போம்ல. அது மாதிரி வேதத்துக்கிட்ட ஒன்றும் வேலை பேச முடியல. அது மலை மேலேயும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட இதை பற்றி ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அவர் 1 சொன்னால் 9 சொல்லுவார் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி வேதத்துக்கிட்ட நம்ம தெரியாமல் ஒன்று கேட்டால் 9 சொல்லும். அது கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்கவே முதல்ல தோண மாட்டேங்குது. உங்களுக்கு கேட்க சொல்லுங்கன்னு கேளுங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேறீங்க. ஏன் நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஏதாவது சொல்லுவார், எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சிரித்தா சிரிச்சுட்டு போட்டுமே, தெரியல, தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. வேற ஒருத்தன் எவனோ சிரிக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க சிரிக்க ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் சரணாகதி வான்னு சொல்கிறது. இந்த பண்பாடெல்லாம் எதுக்கு சொல்லுது? கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணுன்னு எதுக்கு சொல்லுது குருவை? அப்போ தான் இந்த ஒன்று அங்கே வரும். அங்கே ஒரு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், போயிட்டு ரிஜெக்ட் ஆகிடும், போயிட்டு திரும்பிடும். இதுக்கு சொல்கிறது வேஸ்ட்டு. ஆமாம், இப்போ முன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிறது இல்லையே. முன்னாடி பேசுனது முருகனுக்காக தான் பேசணும். இனிமேல் பேச போகிறது முருகனுக்காக தான் பேச போகிறோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அப்படியே போய்ட்டுன்னு விட்டுரும். நான் சொல்ல முடியுமா சாமிகிட்ட போய்ட்டு என்னுடைய 22 வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்கிறாரு? சொன்னேனே, 25 வருஷம் வீட்டில் வந்து பாய் வாங்கணும், தலைவாணி வாங்கணும்னு அறிவு இல்லை எனக்கு. பாத்ரூம் தாப்பா உடஞ்சிருக்கு, அதை மாற்றணும், வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், ஷெட்டு மாற்றணும், இதெல்லாம் ஒரு அறிவும் இல்லை. 25 ஆண்டுகள் அப்படியே என்னை மறந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல்
தொண்டு மட்டும் செய்வோம் அப்படின்னு சைலண்ட்டாக இருக்கேன். ஆனந்தமாக தான் இருந்தேன், ஆனால் சைலண்ட்டாக இருக்கேன். விழிப்பு நிலை ஒன்றும் உனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு சொடக்கு போட்டு, இந்த மேஜிக் மேன் சொடக்கு போட்டு வித்தை காட்டுற மாதிரி சுவாமி 25 வருஷம் வித்தை காட்டினார். அப்புறம் கதவை திறந்தார், வேதத்தை வேல் பூஜையை திறந்தார், அது ஒரு மிராக்கல் பண்ணிச்சு. வேத விசாரம் ஒரு மிராக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுவும் மிராக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எண்ணமே இல்லாத நிலை, சகஜ சமாதின்னு பேர். அது வேதம் ஆரம்பித்த பிற்பாடு தான் அடியன் யார், எங்கே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்லாம் புரிய வந்துச்சு. ராஜகோபுரம் முடிக்கிற வரைக்கும் அப்படி இருந்திருக்கேன். ப்ராக்டிக்கலாக நடந்த, என் வாழ்க்கையில் நடந்த விஷயம், நீங்கள் பார்த்த விஷயம் தான். ஆனால் யாருக்கும் தெரியாது, யார்ட்டையும் இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். யார்ட்டையும் பேசினா தானே ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த சந்நியாசத்தை பல வெரைட்டியில் நம்மளுடைய முன்னோர்கள் போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க? இவ்வளோது பல கேட்டகரியில் போயிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு. அதில் ரொம்ப உன்னதமான ஒரு நிலை தான் வந்து துரியாதீதமும் அவதூத்த சந்நியாசமும். இப்போ அதில் இல்லை, அதில் சொல்லியிருக்க விஷயங்களில் ஒரு 50% நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும்னு கடந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன். அது என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நேற்று வரைக்கும் இந்த 7 லோகத்தை யார் யார் அடைவாங்க, யார் பிரம்மஸ்வரூபமாக மாறுவாங்க, ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ரெண்டும் ஒன்று தான். அப்படி யார் யாரும் துரியாதீத சந்நியாசியும் அவதூத சந்நியாசியும் தான் தன்னில் தானாக உக்காருவாங்க, சம்சிதம் அமருவாங்க அப்படின்னு நேற்று வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி என்னன்னா, தது ஏவம் ஞாத்வா ஸ்வரூப அனுசந்தானம் வினா அந்நியதா ஆச்சாரப்பரோ ந பவேத். இப்போ ததேவம், இப்போ இந்த முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டு அறிந்து, ஸ்வரூப அனுசந்தானம். இப்போ இங்கே நம்ம பேசுகிறதெல்லாம் உங்களை பற்றி தான் பேசுகிறோம். உங்களை பற்றி பேசுகிறதும் சுவாமியை பற்றி பேசுகிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஆத்மாவை பற்றி பேசுகிறதும் பரமாத்மாவை பற்றி பேசுகிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஒன்று பரமாத்மா பற்றி பேசுனா அது எல்லாம் உங்களுக்கு பொருந்தும், இல்லை உங்களை பற்றி பேசுனா எல்லாம் பரமாத்மாவுக்கு பொருந்தும். முதல்ல பரமாத்மாவுக்கு பொருந்துகிற விஷயங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நீங்கள் இந்த ஸ்ரத்தையை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, எப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வருது, அவங்க பேச்சை கேட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம்னு நீங்கள் விடாமல் செஞ்சு வரீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அது வந்து என்ன கொடுக்குதுன்னு கேட்டால், ஸ்ரத்தா வந்து வீரியத்தை கொடுக்குது. வீரியங்கிறதுனா சாமர்த்தியமும் சகிப்புத்தன்மையும், ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையும் கொடுக்குது. கொடுத்துட்டு ஒன்று வழி நடத்தி இடையில நீ கற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வருது. அது பேர் ஸ்மிருதின்னு பேர். அப்போ சாமானியர்களுக்கும் உங்களுக்கும் எங்கே வேறுபடுறீங்களோ, இந்த ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய மெமரி பவர் ஆக்டிவேட் ஆகிடும். சில பேர்லாம் சொல்லுவாங்களே 50 வயசாச்சு 80 வயசாச்சு மெமரி பவர்லாம் அதெல்லாம் வேதாந்திகளுக்கு போகாது. ஆனால் நீ உள்ளே போக போக எல்லாம் டபுள் ஆகும். ஆற்றல், அறிவு, ஞானம், ஸ்மிருதி எல்லாம் அதிகமாகும். ஏன்? வெளி லிங்கெல்லாம் அனாவசிய குப்பைகள்லாம் கட் பண்ணிடுறீங்க, அதனால் இந்த மெமரி அதிகமாகும். அதனால் ஸ்மிருதியில் இப்போ நான் பேசுகிறேன்ல, பேசும்போது இதை தான் பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. மந்திரம் இருக்கும், மந்திர வார்த்தையில் ஒரு வார்த்தையை எடுப்பேன், அந்த வார்த்தை வந்து 1000 வார்த்தைகளை வாக்கியங்களை ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணிட்டே வரும். அதுதான் ஸ்மிருதின்னு பேர். எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமா? எக்ஸிக்யூட் பண்ணால் தானே உங்களை டச் பண்ணும், கேட்குறவங்கள டச் பண்ணும். அது வந்து மனித முயற்சியில் செய்ய முடியாத ஒரு வேலை. அது பேர் ஸ்மிருதி. ஏன்னா ஸ்ரத்தா பண்ணுது. அதை யார் கொடுத்தானா, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மார்களே ஆத்ம பிரசாதம்னு பேர் அதுக்கு. நீங்கள் அவரை நோக்கி பயணிக்கிறதுனால ஒவ்வொரு சித்திகளாக கொடுத்துக்கிட்டே வருவார். வருஷலாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சந்தோஷம் இருக்கும். இப்போ நாளுக்கு நாள் என்னுடைய ஆற்றல் அதிகமாகிட்டு தான் இருக்குது, உற்சாகம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பழைய நிலைக்கு வந்துட்டேன். முன்னாடி எப்படி இருந்தேன், இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. கண்ணை திறந்தலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஒரே மகிழ்ச்சி தான். என்ன சொல்கிறது, முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ அது யார் கொடுக்குறான்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பிரசாதங்கிற அந்த உயிரானது ஒவ்வொரு பிரசாதமாக கொடுக்குது. இப்போ நம்ம கோவிலில் விபூதி வாங்குகிறோமா, அது ஒரு கேட்டகரி. பொங்கல் தெய்வாதி அதெல்லாம் பண்ணோம், அது ஒரு கேட்டகரி. இது கொடுக்குதில்ல,
இது உன்னை முக்திக்கு அழைச்சிட்டு போகிறதுனால தன்னோட சாயுஜ்ய நிலை 2.5 கலக்க வைக்கிறதுக்குனால உனக்கு நம்பிக்கை கொடுக்குது 1 by 1. அப்படி கொடுக்கும்போது ஸ்மிருதி நல்லா வேலை செய்யும்போது இந்த ஏகாந்தத்தில் உட்கார தோணும். அதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஆடியோ போட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் அறிவுக்கு அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி சிந்திச்சுக்கிட்டே வாங்க. அந்த வார்த்தையெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது, இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்கே, அந்த வார்த்தையை எடுத்து உடனே நோட்டில் எழுதணும். எழுதிட்டு அந்த வார்த்தையை சிந்திச்சு பார்க்கணும். அந்த வார்த்தை வந்து உங்கள் உயிர் சம்மந்தப்பட்டது, அதோட கனெக்ட் ஆக அது துடிக்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். சில நேரம் இந்த சித்து தானாகவே சத்தோடு சேரும், உச்சி குளிரும், உச்சியில் ஒரு 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 குறுகுறுப்பு ஏற்படும். சகசிராரத்தில் சொல்கிறேன், பூர்வ மத்தியிலையோ இல்லை சகசிராரத்துலேயோ இல்லை ஹிருதயத்துலேயோ 3 இடத்துல ரொம்ப எளிமையாக இறைவனை தொடர்பு கொள்ளலாம். வேதம் சொல்கிறதெல்லாம் ஹிருதயம் வேதம், யோகம் சொல்கிறதெல்லாம் பூர்வ மத்தியும் சகசிராரமும். புரியுதா? பின்னாடி மந்திரமே வருது. இப்போ இந்த ஸ்மிருதி வேலைகளை செய்ய செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சி உற்சாகமாகி டபுள் ஆகி சாகர்த்தியம் சாமர்த்தியமெல்லாம் சகிப்புத்தன்மையெல்லாம் அதிகரித்து நீங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு பயணிக்க ஒரு பிரக்ஞா வரும். ஒரு அறிவுனா எப்படி வரும்னா, அந்த அறிவு தான் உங்களுடைய மனம் புத்தி நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்கும். இப்போ வசப்படும். மனம் புத்தி வசப்படும். புத்தி வசப்பட்டாலே மனம் வசப்பட்டுடும். இப்போ மனம் புத்தி வேண்டாமோ மனம் வசப்படாது. இந்த நிலையில் புத்தி என்ன சொல்லுதோ அதை மனம் கேட்கும், மனம் என்ன சொல்கிறதோ அதை புலன்கள் கேட்கும், புலன்கள் என்ன சொல்லுதோ அதை பொறிகள் கேட்கும். அதுதான் உன்னுடைய சத்காரியம், அதுதான் உன்னுடைய செயல். அதுதான் செயல் தான் வாழ்க்கையை உயர்த்துறது, நிலையை உயர்த்துறது. அது வசப்படும். அது வசப்படுத்த ஒரு திருப்தி ஏற்படும். இதுவாகணும், அதுவாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும்னு பல குப்பைகளை உள்ளே போடுறோம்ல அனாவசியமாக. அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு ஒரு நிறைவு இருக்கும். பசிச்சா தானே சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு பசி இருந்தால் தானே சாப்பிட போகிறீங்க. போக இச்சா இருந்தால் தானே போகிக்கணுங்கிற எண்ணம் வரும். போக இச்சாவே இல்லை எப்படி இருக்கும்? போக இச்சானா என்ன? டீ குடிக்கணும், என்ன பொருளை சாப்பிட்ணும், என்னென்னலாம் ஆசைப்படுறோம், இதெல்லாம் அனுபவிக்கணும், இங்கே போனோம், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அதில். அப்போ எப்படி நீங்கள் செயல்படுவீங்க? அது மாதிரி போக இச்சாவை இல்லாமல் பண்ணிடும். அப்போ திருப்தி பண்ணும். திருப்தி பண்ணால் என்ன ஆகுன்னு கேட்டால், அப்போ தான் நிதானமாக செல்லு, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு, வேகம் வேண்டாம், அமைதியாக இரு, பரந்த மனப்பான்மை வரும், விரிவான மனப்பான்மை. எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரியான எல்லாம் கொடுக்கறது யாருன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பிரசாதம். ஆத்மா கொடுக்கக்கூடிய பிரசாதம். இறுதி என்ன தெரியுமா கொடுக்குது? அந்த சவிகல்ப சமாதியை கொடுத்து சம்சிதம் என்ன நடந்தாலும் நீ உன்னுடைய ஸ்தானத்திலேயே உட்காந்துருப்ப. அமைதி, ஆனந்தம், ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் உள்வாங்கி கம்முன்னு உட்காந்துருப்ப. வேலை தானாக நடக்கும். பேர் ஆத்ம பிரசாதம்னு பேர். அப்போ 10 வேலை, 100 வேலை, 1000 வேலை எல்லாம் ஒரு வேலைக்கு சமம். நீ இருந்தால் போதும், ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். இது சில பேர் அனுபவிச்சிருக்கலாம், அடியேன் அனுபவிச்சுன்னு இருக்கேன். அதில் ஒரு கிளிம்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி. நீங்கள் போகவே இல்லை, எப்படி உற்சாகம் வரும்? நீங்கள் தபஸ் காலத்தில் எந்த ஹோப்பும் தராது. தபஸ் காலம் இருக்குல்ல, இப்போ 5 வருஷம் போனோமே, 1600 ஆடியோ கிராஸ் பண்ணோமே, எந்த ஒரு பெரிய சிம்டம்ஸும் அது காமிக்கலை. நாங்கள் நித்தியப்படி நம்ம போகிற வரையும் போயிட்டே இருந்தோம். உள்ள ரசாயன மாற்றம் வருது, சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சி இருக்கீங்க. பெருசாக அது விஸ்வரூபம் எடுக்கலை. அதுக்காக விட்டோமா? நம்ம பயணத்தை எந்த ஹோப்பும் இருக்காது, எந்த கிளிம்ஸும் இருக்காது, இந்த மாதிரி பிரசாதம் எதுவும் இருக்காது. என்ன தான் செய்கிறான் பார்க்கலாம் அப்படின்னா, நீ என்ன செஞ்சாலும் நாங்கள் பயணத்தை தொட போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன்னு பேசணும் 4 இயர்ஸ் பேக். அதை நம்ம கண்டினியூ பண்ண இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாம். இப்போ எல்லாம் யாராலும் நடத்த முடியாதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. இருக்கா இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களா? அதுதான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லுது. அம்மா வாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கே பேசிட்டு போகிற விஷயம் எல்லாம் யோகம், ஞானம், பக்தி,
3 யோகத்தையும் ஒரே நேரத்தில் இங்கே முருகப்பெருமான் செஞ்சுட்டு இருக்காரு. பக்தியில் இருக்கிறவன் ஞானத்துக்கு வரமாட்டான், ஞானத்துக்கு வரவன் யோகத்துக்கு வரமாட்டான். யோகம் தெரியும், அவனுக்கு அறிவே இருக்காது. ஞானம் இருக்கும், யோகத்துக்கு போக மாட்டான். ரெண்டும் சேரணும். எப்படி அன்பும் அறிவும் சேரணும்னு சொல்லுவேன் அடிக்கடி. அன்பு சிவம், அறிவை நம்ம 2 பேரும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும்னு சொல்கிறேன்ல. அது மாதிரி யோகமும் ஞானமும் சேர்ந்தாதான் சித்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும். நிறைய பேர் எப்படி இருக்காங்க, நாங்கள் போகிற ட்ராக்கு தான் கரெக்டுன்றாங்க. வேதம் அப்படி சொல்லலை. வேதம் பூரணமாக என்ன தெரியுமா இருக்கே, இந்த 56ஐயும் பிரமாணமாக வச்சு சொல்கிறேன். பக்தியும் யோகமும் ஞானமும். பக்தி தான் பேசிக்காக இருக்குது, ஆதாரமாக இருக்குது. அது இறுதி வரைக்கும் அது தொடரும். அது பை பர்த்து நமக்கு இறைவன் கொடுத்த முதல் வரம். அது 2வது வரம் தான் குரு. 3வது வரம் தான் ஞானம், யோகத்துக்கான ஞானம். சம்சிதம்னு சொல்ல, நன்றாக அமர்ந்திருத்தல்னு சொல்கிற வார்த்தைகளை முன்னாடி சொன்ன இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள். பின்னாடி பெருசாக செய்ய போதுன்னு இதோ செய்யுது. இப்போ சம்சிதம் நன்றாக அமர்ந்திருத்தல், நன்றாக பொருந்திருத்தல், நன்றாக இணைந்திருத்தல், சாயுஜ்யம் 2 கலந்திருத்தல். இந்த நிலையை நம்ம தொடாதவங்க தான் இல்லறத்தில் தம்பதிகள் உறவு, தாம்பத்தியம். அது அல்பம், கொஞ்ச நேரம் துக்கம் கலந்தது. அடுத்த நாள் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கும்னு தெரியும். அதை கடந்தும் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து 15 நாள் ஓடுவோம், 1 மாதம் ஓடுவோம், அப்புறம் திரும்ப 2 மாதம் கழித்து திரும்ப சேருவோம். இப்படியே போயின்ட்டுருக்கு. அது இல்லாமல் இது ஒன் வே, வெறும் ஆனந்தம் மட்டும்தான், வெறும் அமைதி மட்டும்தான், நிரந்தரமானது. அங்கேருந்து எல்லாம் பண்ணிக்கலாம் நீ. ஏன்னா உன் மனநிலை அப்படி இருக்கும். நீ மனமாக இல்லை, நீ சித்தாக இருக்க, சக்தியாக இருக்க, அம்பாலாக இருக்க, சைத்தன்யமாக இருக்கிற. சைத்தன்ய ஸ்வரூபம். உன்னை சாடுறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்கள் காற்று எல்லாருக்கும் அடிக்கும். அதை சொல்லுது. அதுதான் இந்த சம்சித்தங்கிற நிலை. இப்போ இதை எதுக்கு சொன்னோம்? இந்த ஸ்வரூப அனுசந்தானம். நீ இந்த பயணத்தில் உன்னை நீ எவ்வளவுக்கு அறியிற, குரு சொல்லி கொடுக்குறாங்களே. எந்த வார்த்தை உன்னை தொடுது? உன்னை தொட்ட வார்த்தை, உன்னை உயர்த்துகிற வார்த்தை, உன்னை ஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிற வார்த்தை. ஸ்வபாவம் ஸ்வரூபம், நேற்று 2 வார்த்தை சொன்னேன். ஸ்வரூபங்கிறது சத்து, ஸ்வபாவங்கிறது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய சித்து. சத்து சித்துன்னு அதை பேசலாம். அப்புறம் சுவாமி அம்பாள்னு பேசலாம். அப்புறம் மனுஷன் மனம்னு பேசலாம். இப்போ ஸ்வபாவங்கிறது ஒரு நெருப்புக்கு உள்ள, நெருப்புனா சுடும், நீர்னா குளிரும், அது ஸ்வபாவம். ஆனால் இந்த நீருக்கு ஆதாரமான 2 காற்று இருக்குல்ல, அது சொரூபம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 காற்று இருக்குல்ல, அது சொரூபம். அது மாறவே மாறாது, அழியவே அழியாது. ஆனால் இந்த நெருப்புலேருந்து ஹைட்ரஜன் எடுத்து ஆக்சிஜனை சேர்த்து நீராக்கலாம், ஹைட்ரஜனை ஹீலியத்தையும் சேர்த்து நெருப்பாக்கலாம். வெறும் மொத்தமே 2-3 காற்று சேர்த்து ஒரு ஜெண்டலாக ஒரு காற்று பிராணவாயுவாக மாற்றலாம், ஆகாயமாக்கலாம், காட்ஸ் பார்ட்டிகளாக ஆக்கலாம். இப்போ இந்த மாயாயிலேருந்து முதல்ல பிறக்கிறது ஆகாசம். ஆகாஷாத் வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம். இப்படி தானே சிஸ்டம். சயின்டிஃபிக்காக அது கரெக்டு. அதனால் உங்களை அனுசந்தானம் பண்ணணும், உங்களை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ண வினா அந்நியத்தா ஆச்சாரபரம். இந்த ஞானம் இல்லாமல், இந்த தன்னாராய்ச்சி இல்லாமல் நீ வெளியில் எத்தனை வேலை செஞ்சாலும் ஆச்சாரபரவாக இருந்தோம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன பவேத்? ஆச்சாரபரா வேறு காரியம் செய்யாத. உன்னை தவிர, உன்னுடைய சுய ஆராய்ச்சி தவிர நான் யார் அப்படின்னு கேட்டு எல்லா கேள்விகளும், அதில் நிறைய கேள்விகள் வரும். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இந்த வார்த்தை உங்களை அந்த சிந்தனையை தூண்டும். இப்போ சம்சிதம்னு சொன்னேன்னா, ஆத்ம பிரசாதம்னு சொன்னேன்னா, நீங்கள் அதில் பயணிக்கிறவங்க இப்போ என்ன, இந்த தொடர்ந்து கேட்க அதிகமாக கேட்கணும்னு தோணுதா, இல்லை விட்டுட்டு போகலான்னு தோணுதா? கிளாஸ் இப்போ 1 மணி நேரம் நடத்துகிறோம், 1 நிமிஷம் நடத்துகிற மாதிரி போயிடுதா இல்லையா டெய்லி? எப்படி அது? நாளுக்கு நாள் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே தான் ஸ்வரூப ஆனந்தம் இருக்குது, அதுதான் நிரந்தரமானது. இப்போ நம்ம தொட்டு வரோம், அப்புறம் அங்கேயே நின்றுடுவோம். நிஷ்டேன்னு பேர்.
உள்ளே உக்காந்துட்டோம்னா சமாதின்னு பேர், உட்காந்து ஏந்தோம்னா சவிகல்பம்னு பேர், ஏந்து வராமல் அங்கேயே இருந்தோம் அப்படின்னா நிர்விகல்பம்னு பேர். அதனால் நீங்கள் முதல்ல பயணத்தை தொடரணும். 8 மணி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன்னு ஒரு வைராக்கியம் எடுக்கணும், பண்ணி காட்டணும். படியன்னு சொன்னால் செய்கிறேன்னா இல்லையே, சொல்லிட்டு தானே செய்கிறேன். அடியேன்னா ஆரம்பிக்கும் போதே 3 ஹவர் தியானம். என்ன தியானம் இல்லை, நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்ன, தியானம்தான். ஆனால் விழிப்பு நிலையில் விசாரம் போய்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு ஆடியோ அவங்க எதை பற்றி பேசினாலும், ஆன்மீகத்தில் வேதாந்தத்தை பற்றி எதை பற்றி பேசினாலும் எனக்கு என்ன பண்ணும், சொருபத்துக்கு அழைச்சிட்டு போகும் அந்த வார்த்தை. அதெல்லாம் எழுதின வார்த்தை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 200 வார்த்தை கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா இப்போ உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அர்த்தம் தெரிஞ்சால் உங்கள் உயிரில் கலந்துருக்குன்னு அர்த்தம். அர்த்தம் தெரியலைன்னா கூட அது உள்ளே கலந்தது தான், செயலில் வரும். அது சொல்கிறது புரியுதா? பள்ளம் இருந்தால் தாண்டி போகணும், விலகி போகணும், ரைட்டில் போகணும், லெஃப்ட்டில் போகணும். யார் சொன்னா? ஒரு அறிவு தானே. அதே மாதிரி அந்த பரம்பொருள் சொரூபத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைகளை அது தொடர்ந்து செய்யும். இது ஒரு பாயிண்டில் இருக்குது. நீங்கள் உள்ளே போகணுமா வேண்டாமா? எப்படி போகணுன்னு தான் சொல்லணும். நம்ம போய் காமிக்கலாம். உங்களை எப்படி அதுக்குள்ளே தள்ளுறது? நீங்கள் தானேப்பா உட்காரணும். அதனால் சத்துவகுணத்தில் 8 மணி நேரம் நம்ம உக்காரணுன்னு ஒரு முடிவு எடுங்க. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அரை மணி நேரத்தில் தான் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஆடியோ கேட்டால் கூட போதும். ஏகாந்தம் முக்கியம், அதுதான் முக்கியம். ஏகாந்தத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஏகாந்தமாக இரு. ஏகாந்தத்தில் என்ன பண்ணுவேன்? ஆடியோ போடுவேன், இதை சிந்திப்பேன். வேறு என்ன பண்ண முடியும்? அங்கே சும்மா இருப்பேன். அந்த குரங்கு என்ன பண்ணும்? எதுவும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த மரத்தில் தான் ஏறும். இந்த 8 மணி நேரம் சத்துவகுணங்கிற மரத்தில் தான் இந்த மனங்கிற குரங்கு ஏறி ஆகணும். அதனால் ஏகாந்தம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஏகாந்தம் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாரையுமே உங்களுக்கு பிடிக்காது. இந்த வெளியில் தண்டை கதை பேசுகிறது அது இது எல்லாம் விட்டுட்டு போயிடும். பொய்யெல்லாம் போயிடும், மெய் மட்டும்தான் நிற்கும். இதெல்லாம் இப்போ உங்கள் டயத்தை வீணடிக்கிறது உங்களுக்கு தெரியாது, அது எல்லாம் போயிடும். அதனால் இந்த இந்த ஆச்சார வசாத் தத் தல்லோக்க பிராப்தி. யார் எப்படி நடந்துக்கிறானோ ததா ஆச்சார வசாத், யார் எப்படி நடந்துக்கிறானோ ததா அப்பொழுது ஆச்சார வசாத், ஆச்சாரம் எப்படியோ நடத்தை எப்படியோ தல்லோக பிராப்தி, அந்த லோகம் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்த பூலோகமா புவர்லோகமா ஸ்வர்லோகமா, நீ எந்த ஆச்சாரத்தில் இருந்த? குடிக்க சன்னியாசியில் இருந்தியா, வனப்பிரசத்தில் இருந்தியா, இந்த மகா பகூதக்கில் இருந்தியா, ஹம்ச சன்னியாசியாக இருந்தியா, பரமஹம்ச சன்னியாசியாக இருந்தியா, ஆத்துர சன்னியாசியாக இருந்தியா, இதெல்லாம் இருக்கா? ஞான சன்னியாசியா, வைராக்கிய சன்னியாசியா, ஞான வைராக்கிய சன்னியாசியா, கிரம சன்னியாசியான்னு இத்தனை வேட்டை கேட்டகரியில் இருக்குல்ல. இவங்கெல்லாம் எதுக்கு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க? சரி, எஞ்சிருக்கிற வாழ்க்கையை இப்படி நடத்தலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. சில பேர் தெளிவாக தெரிஞ்சிருக்கும், அவதூத்தனா ஆகிடணும் டைரெக்டாக அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பத்துலேருந்து அதையே கான்சன்ட்ரேட் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம பிரம்மத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி போகிற வழியில் பல நிலைகளை கடந்து போகிறோம், அது மாதிரி அவதூத்தன் அப்படின்னா அவங்க சன்னியாசம். நம்ம சன்னியாசம் எடுக்கல, வனப்பிரசத்தில் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஞான வைராக்கியம் சம்பன்னசிய சுவாமின் நேவ முக்திரிதி. யார் ஒருத்தம அறிவோட அதோட சின்ன சின்ன துறவுகளோட சின்ன சின்ன விஷயங்களை லிங்கெல்லாம் விட்டால் அதாங்க துறவு. வேறு என்ன துறவு? என்ன திறக்கிறதுக்கு இருக்கு? ஒன்றும் திறக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அன்றாட சாப்பிட்றதே சாப்பிட போகிறோம், பசிச்சா சாப்பிட போகிறோம், தாகண்டுத்தா தண்ணி குடிக்க போகிறோம். இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. இது ஓவராக சாப்பிட்றது, ஓவராக குடிக்கிறது, சாப்பிடாமலே இருக்கிறது முரண்பாடுகள் அதெல்லாம். ஸோ முக்தி ரீதி யார் அஸ்மின் நேவ தனக்குள்ளேயே யார் இருப்பானோ அதுவே முக்தி, அதுவே முக்தி. ந சர்வத்திர ஆச்சார, வெளியில் நடந்துக்க மாட்டான். பிரசக்தி சதா அச்சாரக ஜாகிரத ஸ்வப்ன சுசுப்தி ஏக்க. அவன் ஜாகிரதத்தில் இருக்கிறதும் அவனுக்கு தெரியும், சொப்னத்தில் இருக்கிறதுன்னு தெரியும், சுசுப்தியில் இருக்கிறதுன்னு தெரியும். அது ஒன்று தான்னு தெரியும்.
தூக்கத்தில் இருக்கிறதும் தெரியும். தூக்கத்தில் இருக்க ஒன்றுமே தெரியாதுல்ல. ஆனால் ஜீவன் முக்தர்களுக்கு நம்ம இப்போ தூங்கிட்டு இருக்கோன்னு தெரியும். பாக்கி எல்லாருக்கும் தூக்கத்தில் போனால் ஒன்றும் தெரியாது. சாமானியர்களுக்கு ஏன் அவன் துரியத்தில் இருக்கான், தூக்கத்தை பார்க்குறான். 4வது நிலையில் இருந்து 3வது நிலையை பார்க்குறான். 4வது மாடியிலேருந்து 3வது மாடியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவன் 10வது மாடியில் இருக்கான், எல்லா மாடியும் பார்ப்பான். இப்படி பார்க்குறது இல்லை. எதிர்த்தாப்பில் இருக்கிற மாடியை வச்சுங்க, அப்போ தெரியும்ல. இப்போ எதிர்த்தாப்பில் ஒரு மாடி 10 மாடி இருக்குது, நீங்கள் 10வது மாடியில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு 2வது மாடியில் ஏறி வரான், இப்போ 2வது மாடியில் வரான்னு சொல்லுவீங்கள்ல. ஆனால் அவனுக்கு தெரியுமா எந்த மாடியில் இருக்கேன்னு? தெரியாது. அவன் எண்ணிக்கிட்டே வந்தால் தான் உண்டு. என்றதை விட்டானா எந்த மாடினே தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி நீங்கள் பீக்குக்கு போயிடணும், சகசிராரம் ஏறிடணும். அதுதான் தெரியும் 4வது நிலை. ஸோ ஜாகிரத சொப்ன சுசுப்தியில் ஒருத்தன் தான் இருக்கான். பிரம்மம் அம்பாலோட சேர்ந்து ஈஸ்வரன் ஈஸ்வரியை படைக்குது. முதல்ல அந்த பிரம்மன் தான் ஈசனாக இருக்குது. அதுதான் சூக்ஷ்மத்துக்கு வரும்போது ஹிரண்ய கர்ப்பனா விஷ்ணுவாக மாறுது. முதல்ல ஈசன் தான். இது வேதம், சொந்த கருத்து இல்லை. முதல்ல ஈசன் தான். அதுக்கு அடுத்த நிலையில் தான் ஹிரண்ய கர்ப்பங்கிற மகாவிஷ்ணு. அதுக்கு அடுத்த நிலையில் தான் பிரம்மா. அதுதான் புராணத்துல எல்லாம் இவங்க அந்த கடவுள்லேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஈசன் வந்து சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம், காரணம். ஹிரண்ய கர்ப்பம் சூக்ஷ்மம், அவரும் வெளிப்படலை. பிரம்மா ஒண்டி தான் வெளிப்பட்டிருக்காரு. ஆனால் புராணத்தில் எல்லாமே சகுனம், வடிவம் இருக்குது. நம்மளை மாதிரி அப்போ தான் புரியும் நமக்குன்னு. எதுவும் தவறு இல்லை. ஆனால் மெய்ப்பொருள் தானே. ஏக்க சரீரஸ்ய ஜாகிரத காலே விஸ்வன். நீங்கள் விழிப்பாக இருக்கீங்களா? இப்போ உங்கள் பேர் விஸ்வன். நீங்கள் தூங்க போய் படுத்துட்டீங்க. சில காட்சிகள்லாம் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அப்படியே ஓடும் ஸ்க்ரீனு. ஏதாவது சிந்திச்சுட்டு கிடப்பீங்க, அதெல்லாம் ஸ்க்ரீன் ஓடும். அது ஓடிட்டுருக்கிறது அந்த நிலை இருக்குல்ல, தூக்கத்துக்கு போகிறதுக்கும் விழிப்பு நிலைக்கும் நடுவில் இருக்கீங்க. அது பேர் சொப்பனம். காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி உள்ளது இல்லைங்க. தூக்கத்தில் ஒரு கனவு வரும், அது வேறு, அதுவும் கனவு தான். ஆனால் தூங்குறதுக்கும் விழிப்புக்கு நிலைக்கும் ஒரு தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலை. அப்படியே நிறைய காட்சிகள்லாம் ஓடி சிந்திச்சுட்டு இருப்போம். அப்படியே எப்போ தூங்கினோன்னு தெரியாது. சிந்திச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். வேறு என்னென்னலாம் சிந்திச்சோன்னு நமக்கே தெரியாது. என்னென்னமோ குப்பை கூலங்கள்லாம் அது கலட்டும், ஓப்பன் பண்ணி கையை விட்டு எடுக்கும், குரங்கு மாதிரி. தேவையில்லாததெல்லாம் எடுக்கும். 2 வயசில் 3 வயசில் நமக்கு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து காமிக்கும். அதாவது வேலை இல்லைன்னா இது மாதிரி எல்லா வேலையும் செய்யும். தூக்கம் வரலன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அப்போ தான் ஆடியை போட்டு கேட்கும். அப்போ சொப்னகாலே அவனுடைய பேர் தைஜேசன். இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, இப்போ ஜாகிரதத்தில் இருக்கீங்க, உங்கள் பேர் இப்போ விஸ்வன். நைட்டு 9 மணிக்கு மேலே படுக்க போயிட்டீங்க, பெட்டில் படுத்துட்டீங்க, காட்சிகள்லாம் ஓடுது, சொப்பனம். அப்போ உங்கள் பேர் வந்து தைஜேசன். சுசுப்தி காலே பிராக்யன். உறக்கத்தில் இதெல்லாம் முன்னாடி பேசியிருக்கோம். அவஸ்தா பேதா அவஸ்தே ஈஸ்வர பேதக. இந்த அவஸ்தா எப்படி மாறுதோ 5 அவஸ்தா இருக்குது. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம், துரியாதீதம். உடம்பு சகசிராரம் வரைக்கும் துரியம். அப்புறம் வந்து துரியாதீதம், உடம்பை விட்டு வெளியில் போய் நம்மளை பார்க்குறது எல்லாம் இருக்குது. ஒரு நாள் பூஜையில் அடியன் பக்கத்தில் என்ன மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அது எப்படி? அது ஒரு லயமாகிறது, சுவாமியோட லயமாகிறோம். பூஜை பண்ணுறோம், மந்திரத்தை சொல்கிறோம், சுவாமியை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஒரு உங்களை மாதிரி அனுபவிக்க முடியாதுல்ல. அனுபவித்தா மந்திரம் பண்ண முடியாது. நீங்கள் அனுபவிக்கிறதுல அடியன் 10% தான் அனுபவிக்க முடியும். ஆனால் அதில் நான் சிந்தனை பண்ணால் லயமாகிடுவேன். அப்புறம் மந்திரம் நின்று போயிடும். என்ன செய்கிறதுன்னு மறந்துடுவேன். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு நிறைய முறை அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. அதனால உஷாராக கொஞ்சம் வெளியில் வந்து அதை பூஜையை பண்ணிவிடுவேன், எப்படியோ முடிச்சிடுவேன். அந்த மனம் ஒரு ஏக்கம் இருந்துச்சுல்ல, நம்ம இந்த பூஜை நல்லா அனுபவிக்கணும்னா. நான் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த உயிர் தான் அது, ஆத்மான்னு சொல்லக்கூடியது தான் அது. அது சாந்தமாக உட்காந்துருக்கு. அந்த பூஜையை நல்லா அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா இல்லை அந்த ஃபோட்டோவை? யார் பார்க்கல?
எல்லாமே பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன அர்த்தம்? அதுபோல் 4வது நிலை துரியம். அந்த நிலையில் தான் உங்களுக்கு பசி தாகம் தூக்கம் கிடையாது, அவசியம் இல்லை, காமக்ரோதாதிகள் இருக்காது, பயம் குழப்பம் துக்கம் இருக்காது, பதட்டம் இருக்காது, அஞ்ஞானம் இருக்காது, தெளிவாக உயிரில் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் வேலை செய்யுங்க, டயர்டாக ஆக மாட்டீங்க. எவ்வளோ வேலை வேணாலும் செய்வீங்க, தானாக நடக்கும், தெளிவாக நடக்கும். அதெல்லாம் சொல்லுது. சொல்லிவிட்டு காரிய பேதாத் காரண பேதம், எந்த காரணத்தில் இருக்கோ அந்த காரியம் பண்ணுவேன் நீ. தாசு சதுர்தச கரணானாம், இப்படி 14 கருவிகள் உங்களுக்கு வேலை செய்யுது ஸ்தூலம் சூக்ஷ்மத்தில். என்னது? ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 10, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4, 14. அது சொல்லுது. அந்தர்விருத்திய தேஷாம் உபாதான காரணம், இது எல்லாத்துக்கும் ஒன்று தான் உபாதான காரணம். உற்பத்தி காரணம் அந்த 4வது நிலையில் இருக்கக்கூடிய சித்து சைத்தன்யம். விருத்தியா சத்வாரக, இந்த விருத்தியைப்படி இந்த மனோவிருத்தி, புத்தி விருத்தி, சித்த விருத்தி, அகங்கார விருத்தி. அதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாத்துக்கும் விருத்தி இருக்குது. விருத்தினா எண்ணம். சித்தங்கிறது ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது, அகங்காரம். மனம்ங்கிறது ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே எண்ணங்கள் வரும், அது பேர் மனோவிருத்தி. புத்திங்கிறது ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே எண்ணம் இருக்கும். இது சரியானதெல்லாம் சொல்லும், தப்பானதெல்லாம் சொல்லும். அகங்காரம் இது நான் வேகமாக செய்யணும், ஸ்லோவாக செய்யணும், செய்ய வைக்க மாட்டேன், அது சொல்கிறது அகங்காரம். செய்வேன், செய்ய மாட்டேன், வேற ஒன்று செய்வேன், அதெல்லாம் அகங்காரம். சித்தம் சேதி தத்தத் விருத்தி வியாபார பேதேன பிருத்தக் ஆச்சார, எப்படி எண்ணமோ அப்படி செயல்பட போகிறீங்க. எவ்வளோ ஆழ்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சைக்காலஜி. அதெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, 2 to 3% தான். எத்தனை ஞானிகள் இங்கே இருக்கிற எல்லாருமே ஞானி தான், எல்லா ரிஷிகளும் ஞானி தான். ஆன்மீகத்தினுடைய குழந்தை தான் அறிவியல், அதை புரிஞ்சுக்குங்க. அதுவே தெரியலை நிறைய பேருக்கு. அறிவியல் படி இருக்கா, அறிவியல் படி இருக்கான்னு. அறிவு இருந்தால் அந்த கேள்வியை கேட்க மாட்டான். அவன் கேட்குற கேள்வியிலேருந்து அவனுக்கு அறிவு இல்லைன்னு தெரியுது. புரியுதா? நேத்திரஸ்தம் ஜாகரித்தம், இந்த கடவுள் இப்போ நான் 3 கடவுள் சொல்லியிருக்கு. என்னன்னா இப்போ 3 ஒரே மனுஷன் 4 இருக்கான், 5 இருக்கான். என்னன்னா விஸ்வன், தைஜசன், பிராக்யன், துரியன், துரியாதீத்தன்னு 5 பேராக இருக்கான். அதே நிலையில் தான் கடவுள் வந்து இங்கே பிரம்மா, விஷ்ணு, ஈசன், அப்புறம் துரியத்துக்கு ஆத்மா, துரியாதீதத்துக்கு பரமாத்மா. உடம்புல இருக்கிற வரைக்கும் ஆத்மா, உடம்பை விட்டு வெளில வந்துட்டோம்னா பரம்பொருள். உடம்புக்குள்ளேயே சித்தம் சத்தம் சேர்ந்துருச்சுன்னா பரம்பொருள். உபாதியெல்லாம் நீக்கி உட்காரணும். உபாதினா என்னது? இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் கடந்த நிலை, எந்த எண்ணமும் இல்லாத நிலை, அமைதியான நிலை. அமைதி நிலை தான் உங்கள் ஸ்வரூபம். அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. அமைதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்களாம் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பாவம். எப்படி இருக்காங்க? அவங்கள்ட்ட போய் தியானம் பற்றி பேசி பாருங்கள், யோகத்தை பற்றி பேசி பாருங்க, கேட்பாங்களா? போயா சாப்பாட்டுக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே சாப்பாட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கான் அவன். சாப்பாட்டுனாலே இன்னொரு 500 ஜென்மாவுக்கு சாப்பாடு தேடுறான். வஸ்திரம்னா ஒரு 500 ஜென்மா, வீடுன்னா ஒரு 500 ஜென்மாவுக்கு வீடு தேடுறான். ஒன்று வந்துச்சுன்னா இன்னொன்று வேணுங்கிறான். அப்படி தான் போகிறான். மெய்ப்பொருள் அவனுக்கு தெரியலை. இப்போ என்ன பிரச்சனைனா எவனுக்கும் எதுவும் தெரில, ஆனால் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இது இருக்குல்ல, எறும்பு இருக்குல்ல, இப்படி போயிட்டே இருக்கீங்க வச்சிங்களேன், அது கையில் நடுவில் ஒரு குச்சை இப்படி நிறுத்துங்க, இப்படி பக்கம் லெஃப்ட்டு பக்கம் ரைட்டு பக்கம் ஏற முடியுமான்னு ஏற விடாமல் பண்ணிங்க வச்சிங்களேன், லெஃப்ட்லேயே போகும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. அப்போ என்ன, அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம், மரணம். சாப்பிட்றது, அலையிறது, குட்டி போடுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, செத்து போகிறது. ஆடு மாடு எறும்பு என்ன பண்ணுதோ அதே தான் நாமளும் பண்ணிகிட்டு இருக்கோம். குரு வராத வரைக்கும். குரு வந்தால் தக்க வச்சுக்கணும், பிடிச்சிக்கணும், கட்டியமாக பிடிச்சிக்கணும், விட்டுடக்கூடாது. இப்போ தெரியுதா குருனா என்னான்னு?
5 வருஷம் கழிச்சு தான் இந்த குருவுனா என்னன்னு தெரியும். அப்போனா இப்போ இருக்கிறவங்க கதியெல்லாம் என்ன கதி பாருங்கள். அதனால தான் வெக்கத்தை விட்டு ரோட்டில் பேசுகிறேன். நித்திய கிரிவலத்தில் 2 நிமிஷம் பேசுகிறது அதுக்கு தான். எதுக்கு? நீங்களாக தெரிஞ்சு சிந்திச்சு முடிவெடுத்து முத்தின்னு ஒன்று இருக்குது, அதை தான் பிடிக்கணும், அதுதான் ஃபைனலு, அதுதான் இறுதி, அதுதான் இறைவன் எப்போ உங்களுக்கு தோணுதோ அதுக்குள்ளே 10 லட்சம் ஜென்மா போயிடுமா. 10 லட்சம் ஜென்மா நீங்களாக முடிவெடுத்து இந்த நிலைக்கு வர்றதுக்கு 10 லட்சம் ஜென்மா போகுதான். அப்போ 84 லட்சம் பிறவிகளில் ஒரு 10 லட்சம் பிறவிகள்லாம் எடுத்து தான் நீங்கள் வரணும். அதெல்லாம் கட் பண்ணுறான் இறைவன் முருகப்பெருமான். அதனால் குருவை பிடிச்சிக்கணும். இப்போ இந்த கடவுளில் வந்து யார் எங்கே இருக்கா? விழிப்பு நிலையில் கண்ணில் இருக்கார். நேத்திரஸ்தம் ஜாகரித்தம் வித்யாத், அந்த தேவதை பிரம்மா. கண்டே சொப்ன, கனவுல தேவதா கண்டத்தில் இருக்காங்க. சமாவிஷேத சுசுப்தே ஹிருதயஸ்தம், உறக்கும்போது நீங்களும் இறைவனும் அங்கே போய்டுறீங்க. ஹிருதயத்தில் தான் நீங்கள் தூங்குறீங்க. துரியம் மூர்தனி, மூர்தனிங்கிற வார்த்தை கிராமட்டிக்கலாக சகசிராரம். நெற்றியும் சொல்கிறாங்க, பரவாயில்ல, எது சொன்னாலும் பரவாயில்ல. நெற்றியும் எடுத்துக்கலாம், சகசிரம். நெற்றிக்கு லலாட்டுன்னு சொல்லுவாங்க, மாத்தான்னு சொல்லுவாங்க, இன்னும் 2-3 வார்த்தை பால்னு சொல்லுவாங்க, 4வது பால் இப்படி சொல்லுவாங்க. மூர்த்தனிக்கு ஒரே வார்த்தை தான், சிகரம்னு சொல்கிறோம் இல்லையா, சிவாய நமகல சிகரம். அதே மாதிரி சிகரம்னா உச்சி, என்ன உச்சி? தலை உச்சி. தலை உச்சி தான் சிவதலம். அங்கே தான் சிவ யா ந ம ஹ, அந்த மா வரை மா மண், நான் வந்து நீர், அப்படியே பஞ்சபூதத்துக்கு 5 எழுத்து. அதெல்லாம் முன்னாடி திருமந்திரத்தில் பேசியிருக்கேன். ஸோ மூர்தனி சம்சிதக, பரமாத்மா எங்கே இருக்கார்? துரியம். பரமாத்மா துரியம் மூர்தனி சம்சிதக, பரமாத்மா மூர்தனியில் நன்றாக அமர்ந்திருக்கிறார். சுவாமி யோகாசனத்தில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? யோகாசனத்தில் உட்காந்துருக்கிறது தியானம் பண்ணும்போது. இல்லறத்தில் உட்காரும்போது ஒரு மேடை இருக்கும், காலமாடி இங்கே நிற்கும், சுவாமி இங்கே உட்காந்துருப்பாங்க, அம்பாள் இங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு கால் வந்து மடக்கி வச்சுருப்பார், ஒரு காலை தொங்க விட்டுருப்பார். அது நல்லா அமர்ந்த திருக்கோலம், அதில் தான் ஆட்சி பண்ணுறார். அடியார்களுக்கு காட்சி அப்படி தான் கொடுப்பார். கைலாய தரிசனம். கைலாய தரிசனம்னா புரியும், புரியுதா? மூர்தனின்னா புரியாது. அதுக்கு தான் பக்தி யோகத்தை கூடவே கூட்டின்னு வருது சைடில். மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு தான் பக்தி யோகம். அதுவே இறுதியானது அல்ல. பக்திக்கு மேலே யோகத்துக்கு போகணும், ஞானத்துக்கு போகணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கான், நம்ம பக்தி கொள்கிறோம், நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், தானம் பண்ணியிருக்கோம், தர்மம் பண்ணியிருக்கோம், கிரிவலம், அதெல்லாம் 33% தான். எல்லாம் குரு வருவதற்காக. அதுக்கப்புறம் உனக்கு 2 நிலையில் உயர்த்துறார் வாழ்க்கையை. இந்த கருத்தை சொல்கிறதுக்கே 1000 வருஷம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா எல்லாம் அதுக்கே தெரியும். நீ காலையில் வந்த தம்பதி விட அதை அப்படி தான் பேசுனாங்க. எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் சத்தியப்படி தான் நடந்திருக்கேன், ஆனால் எனக்கு முக்தி உண்டு அவங்களே சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் ஆடியோ கேட்டுகிட்டே இருக்கார், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்குது. அப்புறம் அதுக்கு என் நேரத்தை, பொக்கிஷமான நேரத்தை விட்டுட்டு அறியாமையில் பேசுதுன்னு சொல்லிட்டு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் தெளிவார், இங்கே எல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான், நான் இந்த மாதிரி அது மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு போகுது. துரியம் சம்சிதக மூர்தனி. துரியன்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் நீங்கள் தான். சகசிராரத்தில் இருந்தால் எல்லாத்தையும் மேலேருந்து பார்ப்பீங்க. உடனே பிரச்சனையில் ஈடுபட மாட்டீங்க, உடனே உட்காந்து அழுவ மாட்டீங்க, உடனே துக்கத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா துக்கம்லாம் எங்கே? ஹிருதயத்துக்கு கீழே தான் துக்கம், பயம், குழப்பம்லாம். நீங்கள் மேலே இருக்கீங்க, எப்படி வரும்? அதனால் துரியா அக்ஷரமிதி, துரியத்தை அக்ஷரம் பிரம்மம் என்று சொல்கிறார்கள்.
ஞாத்வா அதை அறிந்து, துரியம் அக்ஷரமிதி ஞாத்வா அதை துரியந்தான் அக்ஷரம். அக்ஷரம்னா பிரம்மம், அழியாத பொருள், வஸ்து, பரம்பொருள், சிவப்பரம்பொருள். துரியம் அக்ஷரம் இதி ஞாத்வா என்று அறிந்து, ஜாகரித்தே சுஷுப்திய அவஸ்தா பண்ண இவ எத் எத் ஸ்ருதம் இதெல்லாம் கேட்டு, ஜாகிரத அவஸ்தானா என்ன, சொப்ன அவஸ்தானா என்ன, சுஷுப்தி அவஸ்தானா என்ன, துரியம்னா என்ன, சுவாமி எங்கே இருக்காங்க, இதெல்லாம் கேட்டு, எது எது திருஷ்டம் பார்த்து, தத்துவம் சர்வம் இங்கே இருக்கிறது எல்லாமே அவர் தான். தத்துவம் சர்வம் பரம்பொருள் தான் எல்லாமாக இருக்கிறார். விஞ்ஞாத்தமிவ அறிந்து, யோ வசேத் யார் வாழ்கிறார்களோ, தஸ்ய அங்கே வசிக்கிறார்களோ, சகசிராரத்தில் வசிக்கிறார்களோ, யோ வசத் வசத் தஸ்ய அங்கே வசிக்கிறார்களோ, ஸ்வப்ன அவஸ்தாயமாப்பி அது எந்த உலகமானாலும் இருக்கட்டும், எந்த அவஸ்தாவும் ஜாகிரதா இருக்கட்டும், சொப்பனமாக இருக்கட்டும், சுசுப்தியாக இருக்கட்டும், எப்போதும் இந்த சிந்தனை இருக்கும். எப்படி இருக்கணும்? திருக் அவஸ்தா. திருக் அவஸ்தானா சாட்சியாக பார்க்கறது. திருக் அவஸ்தா பார்வையாளனாக பார்க்கறது. எப்போ பார்வையாளனாக பார்க்க முடியும்னா, சகசிராரத்தில் இருந்தால் தான் பார்வையாளனாக பார்க்க முடியும். கீழே இருக்கிற மூணு படிக்கட்டையும் பார்க்க முடியும், 3 இந்த மாடியையும் பார்க்க முடியும், 3 அவஸ்தாவையும் பார்க்க முடியும். 4வது நிலையில் இருந்தால் தான் 3. ஏன்னா நீ கடந்து போயிருக்க, 1 2 3 ஜாகிரதை, சொப்ன, சுசுப்தி, துரியம்னு போயிருக்க. உன்னுடைய இந்த பயணம் தொடர்ந்தால், குரு ஆசீர்வாதம் இருந்தால் துரியாதீதம் போகலாம். வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும். அவசியம் இருந்தால் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசியம் இல்லை. எப்போதுமே குரு எப்படி வழிகாட்டுறாங்களோ அதிலே அப்படியே பயணம் செஞ்சாலே போதும், கொண்டு போய் விட்டுரும் அது திருவடிக்கு. சத்சங்கங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு எஸ்கலேட்டர். முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் காலை வச்சா போதும், அதுவே கொண்டு விட்டுரும். தாதிருக் அவஸ்தா, அது திருக் அவஸ்தா. இது புதுசாக இருக்குது இந்த வார்த்தை. திருக் அவஸ்தானா பார்க்குறவனுடைய நிலை. பவதி இந்த ஆத்மாவானது திருக் அவஸ்தா தொட்டுடுது, சகசிராரம் தொட்டுடுது. ஜீவன் முக்த இதி அவனே ஜீவன் முக்தன். புரியுதா? ஜீவன் முக்தனா யார்? இந்த ஸ்தூல உடம்புனுடைய பசி தாகம் நோயை தாண்டி, சூக்ஷ்ம உடம்புடைய காமக்ரோதாதிகள், துக்க பயம், துக்கம் சுகத்தை தாண்டி, காரண உடம்புல பயம், அஞ்ஞானம், அவித்யா, குழப்பம், பதட்டம் தாண்டி, துரியத்தில் சத்தில் சித்தானது சம்சிதம் நன்றாக உட்கார்ந்தால் ஜீவன் முக்தன் ஆகிறீர்கள். இது முடியாதா? இதுக்கு மேலே என்னத்தை சூட்சுமம்? மந்திரம் இருக்கே, சொந்த கருத்து இல்லை, மந்திரம். இந்த உலகத்தில் மந்திரம்னு எதை வேதத்தை மட்டும்தான் மந்திரம்னு சொல்ல முடியும். பாக்கி எல்லாத்துக்கும் வெவ்வேறு பேர் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் மந்திரம்னு சொல்கிறோம், எல்லாத்துக்கும் மந்திரம் கிடையாது. ஸ்லோகன்று சொல்லலாம், வாக்கியம்னு சொல்லலாம், ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், ஸ்ருதின்னு சொல்லலாம், என்னன்னோ நிறைய மந்திரம்னு சொல்கிற வார்த்தை வேதத்துக்கு மட்டும்தான். புரியுதா? ஜீவன் முக்தி இது வதந்தி, இதை ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன சூட்சுமன்னா, நீங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்தால் ஆத்மா பிரசாதம் கொடுக்கும். அந்த பிரசாதத்தை அருந்தி அமிர்த நிலையை தொட்டு மேலேறலாம். இறுதியில் சம்சிதம் ஜீவன் முக்த நிலை நிச்சயம் உண்டு அப்படின்னு இந்த மந்திரத்தில் சொல்லுது. 159 வரைக்கும் பார்த்துருக்கோம், நோட் பண்ணி. 10 மந்திரம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இந்த குரு பூர்ணிமாவுடைய வைப்ரேஷன் தான் எனக்கு டைவர்ஷன்லேயே ரெட்டையாகவே இருந்து கிளாஸை நடத்தி முடிச்சிருக்கேன். சரி இருக்கட்டும், எப்படியோ நீ கிளாஸ் அவாய்ட் பண்ணாமல் நடத்தி முடிச்சிட்டோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றி வேல் முருகன்.